ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில் மே க்ரை சீசன் 1ல் எபிசோட் 3. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பையன்கிட்ட வந்து நான் இந்த உலகத்தை காப்பாற்றுவேன், யார்கிட்ட இருந்தாலும் டீமன்ஸ் கிட்டேருந்து அவங்க எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம லூடினன்ட்டு அவன் கேப்டன் தான். நானும் ஸ்குவாடை வச்சு காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இங்கே யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூட்டினன்ட் வந்து முன்னாடி போகிறாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு டீமன் வருது. அது வந்து பார்த்தா அந்த டீமன் எதுலேருந்து வருதுன்னா, ஒரு மூவிலேருந்து வருது. இவங்க எல்லாத்துக்கும் மூவிக்கு போயிருக்காங்க போல் இருக்குது. இவங்கெல்லாம் படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே ஷூட்டிங் மாதிரி எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லூட்டினன்ட் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஹியூமன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் டீமன். அவன் வந்து நம்ம அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ண வருது. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயின் வந்து டீமன் அடிச்சுட்டு போயிடுது. அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை வருது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப சண்டை வருது. அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல, அப்புறம் அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம தலைவன் என்னடா வேலைக்குதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவன் கேட்குறான். நீயும் நான் ஹியூமன் தானே, என்ன ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அது நீ அவன் கோட்டாலையும் காட்டி நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி நம்ம அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவள் வந்து ஒரு செக் பண்ணிட்டுருப்பா. என்னென்னா கன் வச்சு செக் பண்ணிட்டுருப்பா, யூஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கால் வரும். அப்புறம் அதை அட்டன் பண்ணி பேசும்போது, நான் கொடுத்த ப்ரோட்டோடைப் வந்து உனக்கு யூஸ் ஆகுதா, எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ரோட்டோடைப் இருக்குது, நேரம் வரும்போது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு பாக்ஸை காட்டுவாங்க. ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு நெக்லஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்கான். நான் நினச்ச மாதிரியே வந்து வேலை செய்யுது, நான் நினச்சதே தான், இது மாதிரி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மாதிரி, ஒரு டீமனோட இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சாவி மாதிரி இது. நம்ம ஹீரோஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃப்ளேம் தவிர மாதிரி ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுவாள். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் யூஸ் சொல்கிறது இல்லையா முன்னாடியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து திட்ட, இந்த லூடினன்ட்டும் டீம் மெம்பரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, சப்போஸ் தப்பிச்சு போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு மாதிரி கேட்பான். அவனுக்குள்ளே ஒரு சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிப் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ளே தாண்டி போயிடுச்சுன்னா அதை வந்து வெடிச்சிடும். அதுவும் இல்லாமல் நீ இந்த ராபின் மண்டையை பழி வாங்குறதுக்காக தானே இந்த டீமில் சேர்ந்துருக்க அந்த மாதிரி சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டீமை கொஞ்சம் ஹோமாகவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலையோட சொல்லுவான். இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து லைனில் வருவாப்பில். எதுக்குன்னா நம்ம டேன்டேயோட பேசுறதுக்காக. அப்புறம் அவனோட கனெக்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம லூடினன் கிட்ட சொல்ல, அப்புறம் அவ்வளோ கனெக்ட் பண்ணி விடுவா. லூடினன் வந்து சொன்னாங்க, நீ ஒரு பாதி டீமன்னு, அது உண்மையான்னு கேட்க, நான் பாதி டீமன்லாம் இல்லை, அவனோட பவர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ அது மாதிரி சொல்லுவான். சூப்பர் ஹீரோக்கு இந்த மாதிரி பவர்லாம் இல்லைன்னா என்ன ஆகுறது, அது மாதிரி நம்ம டேன்டே கேட்பான். உங்கள் அம்மாவும் உன்னோட பிரதரும் வந்து டீமன் கையிலலாம் சேர்த்தாங்கன்னு சொன்னீல, அது உண்மையா அப்படின்னு கேட்பான். ஆமாம் உண்மை, உங்களுக்கு யார் சொல்கிறான்னு மாதிரி கேட்க, பக்கத்தில் இருக்கிறவன் பார்ப்பான். ஏன்னா பார்க்குற பார்வையில் நீ தானே சொன்ன மாதிரி கேட்பான். ஆமாம் நான் தான் சொன்ன மாதிரி அவனும் அப்படி சொல்லுவான், சிரிச்சுட்டே சொல்லுவான். சரி உங்கள் அப்பாவை பற்றி தெரியுமான்னு மாதிரி நம்ம பிரசிடெண்ட் கேட்க, அவர் நான் பார்த்தது கூட கிடையாது, ஸோ அவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு மாதிரி சொல்லுவான். அப்புறம் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் வந்து டேன்டே பவரை வந்து கொஞ்சம் நல்ல திங்க்கு வந்து யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி வைஸ் பிரசிடெண்ட்டும் நம்ம கேப்டனும் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த கேப்டன் வந்து ஒத்துக்கவே மாட்டா. ஸோ அந்த சீனை கட் பண்ணி அப்படியே சிக்னல் போட்டாங்க ரோட்டில். அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட வந்து, இது வந்து இதனால் இன்னொரு பிசியை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறான். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு பீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குது. நம்ம கேப்டனும் நம்ம டேன்டேவும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பில்டிங் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகி கீழே விழுகுது. ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து நம்ம வேனை வந்து அடிக்குது. இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம லூட்டினன்ட் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அப்படியான்னு சொல்லி அந்த ஒரு 5-6 மான்ஸ்டர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குது. அப்புறம் நம்ம ராபிட் மண்டேனும் காட் பிளஸ் அமெரிக்கா, அப்புறம் அந்த கேப்டன்ஸோட டீம்மேட்ஸ்லாம் வந்து அவனை ஷூட் பண்ணுறாங்க. பட் அது ஒன்று கூட அவன் மேலே படாது. அப்புறம் தனியாக அதை மட்டும் ஷூட் பண்ணுவான். அது மட்டும் ஒரே ஒரு புல்லட் மட்டும் பட்டுரும், அந்த உடம்புக்குள்ளே போயிடும். நம்ம கேப்டன் இருக்காள், அவகிட்ட அந்த டீமனோட சண்டை போட்டிருக்கா, 4 டீமனோடையும். ஒவ்வொரு டீமன்கிட்டையும் டான்ச் பண்ணி அட்டாக் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கா. அந்த சீன் அப்படியே பாருங்கள். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்கே வராங்க, ராபிட் கிட்ட வராங்க. ராபிட் வந்து அந்த ஆண்ட்ரஸ் பார்த்து கேட்குறான்,
நான் கொடுத்த ஐடியால உனக்கு ஃபேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல, இவனும் அந்த செயின தூக்கி அவன்கிட்ட குடுத்துருவான். "என்ன பண்ணிட்டுருக்கன்னு?" சொல்லி நம்ம டாக்டர் கேட்பான். "அ அவன் அவன் என் குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்கான்." அந்த ராபின் மண்டை வந்து அந்த 2 நெக்லஸும் சேர்ப்பான். சேர்க்கும்போதே கொஞ்சம் அந்த இம்பேக்ட்டே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அந்த டாக்டர் சொல்லுவான், "இந்த நெக்லஸும் ஸ்வாடும் சேர்ந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாத மாரி" சொல்லுவான். அதுக்கு அந்த ராபிட்டும், "உங்க மேல நான் அதிக நம்பிக்கை வச்சிருந்தேன் டாக்டரு. அப்போ அது டீக்ரிப்ஷன் கீயா?" அப்படின்னு சொல்லுவான். "அதேதான். நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. நீ ஷார்ப்பான மைண்ட் தான்." அப்படின்னு சொல்லி நம்ம ராபின் மேல சொல்லுவான். அந்த டாக்டர் அடிக்கலான்னு போவான். அப்புறம் கத்தியால குத்தி கொன்றுவான். அந்த ஆண்ட்ரோஸையும் கொன்றுவான். கொல்லுவான் மீன்ஸ் குத்திடுவான். கத்தியால குத்திடுவான் 2 பேத்தையுமே. ஆண்ட்ரோஸும் வெளிய வந்ததுக்கப்புறம் டான்டேவோட இருக்கிற விலங்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான் ரிமோட் மூலியமா. அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம டான்டே ஆக்ஷன்ல இறங்குறான். நம்ம டான்டே வந்து ராபின் மண்டைய போய் அடிக்கலான்னு போகும்போது, நம்ம ராபின் மண்டை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ராக்கெட் லான்ச்சர் விட்டுருவான். நம்ம டான்டே வந்து அதையும் வந்து டிஃபெண்ட் பண்ணிருவான். பக்கத்துல இருந்த பிரிட்ஜ வந்து உடைச்சு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிருவான் ராபின் மண்டையன். கண்டிப்பா அந்த நெக்லஸ வாங்கியே தீருவேன்னு சொல்லி, "உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் மாம். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால போய் வாங்கியே தீருவேன்னு" சொல்லி பைக் எடுத்துட்டு பைக் சண்டையில இறங்கிடுறான். அப்புறம் அந்த 4 டீமனும் இவன அட்டாக் பண்ணுது. ஆனா அது எல்லாமே டாட்ஜ் பண்ணி பயங்கரமா அந்த சீனே பார்த்தா பயங்கரமா இருக்கு. 2 தடிமாடு மாரி இருப்பானுங்க. கொஞ்சம் தொந்தரவு குடுத்துட்டு இருப்பானுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, பைக் எடுத்துட்டே போய் ஒரே அடி அடிப்பான். அதுவும் எத வச்சு? பைக்க வச்சு அடிச்சான். பின்னாடி இருந்து ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்புறம் அதையும் டாட்ஜ் பண்ணி இவங்க அம்மா வந்து சொல்லிக் குடுக்குறது இல்லையா? அ பின்னாடி வந்து அடிப்பீங்களா? அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் த டாக்குன்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு, "வா, வா, வா டக்குனு வா, வேகமா வான்னு" சொல்லி நம்ம ராபின் மாட்டேன் அப்படியே சொல்லிட்டுருப்பான். அது வர வழியில நம்ம டாண்டியோட கண்ணு வந்து அப்படியே ரெட்டிஷ்ஷா மாறும். நம்ம கேப்டனும் சிப் வந்து பொருத்தி வச்சிருப்பாள, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மைல்னு சொன்னேன்ல, அந்த மைல் தாண்டி போயிருவான். அப்புறம் கரெக்ட்டா ஜாக் பாட்ன்னு சொல்லி அந்த பக்கத்துல போயிரும்போதே அந்த அந்த சிப் வந்து வெடிச்சிடும். அந்த ராபின் மண்டையனும் கீழ இறங்கி வந்து, "நான் இன்னும் உன்ன கொஞ்சம் ஹார்டா புஷ் பண்ண வச்சிருக்கணுமோ?" அப்படின்னு சொல்லுவான். சன் ஆஃப் ஸ்பாடான்னு சொல்லி அவன் முகத்த காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த சிப்பு டேமேஜ் குடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ளூ கலர் டீமன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, 2 பேத்த போட்டு தள்ளிட்டு அவன் உருவம் ஒண்ணு எடுத்துடுவான். எடுத்துட்டு அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ.